வணக்கம். கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் நண்பர்களின் உண்மை முகம் தெரிந்த தருணம் நேரிட்டிருக்கும். அது உயிரை கொடுத்து பழகிய நண்பர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையின் பல திருப்பு முனைகளில் முதுகிலும் குத்தியிருப்பாங்க. நண்பன் என்ற ஒற்றை வார்த்தையை நம்பி உங்கள் ரகசியங்களையும் பலவீனங்களுமே பகிர்ந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஆபத்தான அல்லது கஷ்டமான சூழ்நிலை வந்தபோது அவர்கள் உங்களை கைவிட்டு சென்றதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய ரகசியங்களை மற்றவர்களிடம் கூறி நகைச்சுவையாக்கியிருப்பார்கள். ஆபத்தில் உதவாத போலி நண்பர்களின் உண்மை முகம் வெளிப்பட்ட அந்த தருணம்தான் நட்பின் மீது இருந்த நம்பிக்கையை முற்றிலுமே தகர்த்து விட்டிருக்கும் வாழ்க்கையிலேயும். நட்பு என்ற பெயரில் உங்களுடன் இருந்த சிலரின் உண்மை முகம் வெளிப்பட்ட தருணங்கள் உங்கள் வாழ்க்கையில மறக்க முடியாத நினைவுகளாகவே இருக்கும். நீங்கள் முழு நம்பிக்கையுடன் பகிர்ந்த ரகசியங்கள், உதவிய கரங்கள், தன்னல தன்னலமற்ற அன்பு அனைத்தையுமே சிலர் மதிக்காமல் தங்களின் சுயநலத்திற்காக பயன்படுத்தியிருப்பாங்க. உங்களுடைய வெற்றியில சிரித்தவர்கள் பின்னால பொறாமையுடனும் பேசியிருப்பாங்க. கஷ்ட நேரத்துல அருகில இருப்போம் என்று சொன்னவர்கள் எல்லாமே அதே நேரத்துல தான் உங்களை விட்டு விலையும் போயிருப்பாங்க. அந்த தருணம் உங்களுடைய மனதில் மனிதர்களை நம்புவதற்கே பயத்தை உருவாக்கியிருக்கும். ஆனால் இந்த அனுபவம் ஒரு இழப்பல்ல, அது ஒரு விழிப்புணர்வு. யார் உண்மையான நண்பர், யார் சூழ்நிலைக்காக மட்டுமே அருகில் இருப்பவர் என்பதை வாழ்க்கையில உங்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளது. இனி உங்கள் வாழ்க்கையில குறைவான நண்பர்கள் இருந்தாலும் உண்மையான உறவுகள் மட்டுமே நிலைத்திருக்கக்கூடும். அந்த மாற்றம்தான் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு மிகப்பெரிய அடித்தளமாகவே உங்கள் வாழ்க்கையில் அமைய உள்ளன. அது நண்பர்கள்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உயிரை கொடுத்து பழைய நண்பர்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருப்பாங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் பல திருப்பு முனைகளை அவங்களே உங்கள் முதுகில் குத்தக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படுத்தி இருந்திருப்பாங்க. ஏன்னா நீங்கள் நண்பன் என்ற ஒற்றை வார்த்தையை நம்பித்தான் உங்களுடைய ரகசியங்களையும் ஏன் பலவீனங்களையுமே நீங்கள் அவங்களிடம் பகிர்ந்து கொண்டு வந்திருந்திருப்பீங்க. ஆனால் ஏதாவது ஒரு ஆபத்தான நேரத்திலேயோ அல்லது கஷ்டமான சூழ்நிலை வந்த போது எல்லாமே அவங்க உங்களை விட்டு கைவிட்டு சென்ற போது மட்டும் இல்லாமல் உங்கள் ரகசியங்களை மற்றவங்களிடம் கூறியும் ஏன் உங்களை உங்கள் ரகசியங்களையுமே கூறி உங்களையும் நகைச்சுவையாக்கக்கூடிய நிலையுமே உங்கள் வாழ்க்கையில் அமைத்து கொடுத்திருந்திருப்பாங்க. இதனாலவே உங்களுக்கு நண்பர்கள் மீது அதிக வெறுப்புணர்வுகளை ஏற்படுத்தி இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் நண்பர்கள் நம்பிதான் உங்களுடைய உலகத்துல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இன்பம் துன்பங்கள் அனைத்தையுமே பகிர்ந்து கொண்டிருப்பீங்க. ஆனா அவங்களே உங்களுடைய துரோகிகளாக மாறக்கூடிய நிலையும் உங்க வாழ்க்கையில நேரிட்டு வந்திருந்திருக்கும். உங்களுக்கு ஆபத்துல உதவாத போலி நண்பர்களுடைய முகம் வெளிப்படக்கூடிய தருணத்துல உங்களுக்கு நட்பின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை முற்றிலுமாவே உங்களுக்கு தகர்த்து போயிருந்திருக்கும். ஏன்னா உங்களுடைய நீங்க முழு நம்பிக்கையுடன் பகிர்ந்து கொண்ட ரகசியங்கள் என் உதவிக்கரங்களும் என் தன்னலமற்ற அன்பும் அனைத்துமே சிலர் மதிக்காமலேயும் அவங்களுடைய சுயநலத்திற்காகவே உங்களை பயன்படுத்தி கொண்டிருந்திருப்பாங்க. ஏன்னா உங்களோட வெற்றியில சிரித்தவங்க எல்லாருமே பின்னால் பொறாமையுடனும் பார்க்க தொடங்கி இருந்திருப்பாங்க. ஏன்னா கஷ்ட நேரத்துல உங்களுக்கு அருகில இருப்போம் என்று சொன்னவங்க அனைவருமே அதே நேரத்துல உங்களை விட்டு விலகி ஓடியும் சென்று இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த தருணம் உங்க மனசுல அதிக மனிதர்களை நம்புவதற்கு பயத்தையும் உருவாக்கும். ஆனா இந்த அனுபவம் தான் ஒரு இழப்பாக இருக்காது, அது ஒரு விழிப்புணர்வும். ஏன் யார் உண்மையான நண்பர், யார் சூழ்நிலைக்காக மட்டும் அருகில் இருப்பவர் என்பதை உங்களுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்திருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. திங்கள் கிழமை பால் அபிஷேகம் நன்மையை தரும் கடகம் ராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசிநாதனான சந்திரனுக்கு உகந்த நாள் திங்கள் கிழமையாகும். இந்த நாளில் சிவபெருமானுக்கு அல்லது சந்திர பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது உங்களுக்கான சிறப்பு பரிகாரமாகும். திங்கள் கிழமைகளில் காலையில் சிவ ஆலயம் சென்று சிவலிங்கத்திற்கு பசும்பால் அபிஷேகமும் செய்து வெண்ணிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டு வாருங்கள். இதனால் உங்களுடைய ஜாதகத்துல உள்ள சந்திர தோஷங்கள் நிவர்த்தியாகி தொழில இருந்த மந்த நிலையும் மாறும், கடன் சுமைகளும் குறையும். மேலும் ஏழை எளியவர்களுக்கு
பால் அல்லது தயிர் சாதம் தானமாக வழங்குவதுதான் உங்களின் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையுமே பல மடங்கு பெருக்க உள்ளன. அது உங்களுடைய அதிபதியான சந்திர பகவானுக்கு மன அமைதியும் குடும்ப நலமுமே அதிக முக்கியம். ஏன்னா தாயின் அருள் மற்றும் வாழ்க்கையினுடைய உணர்வு பூர்வமான அனைத்து அம்சங்களையும் நிர்வகிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக வழங்குபவராக விளங்கி இருப்பார் உங்க வாழ்க்கையில. அதனாலயுமே சந்திரனுடைய அருள் முழுமையா முழுமையா கிடைக்க வேண்டும்னா திங்கட்கிழமைகள்ல நீங்கள் சிவபெருமானுக்கு பால அபிஷேகம் செய்து வழிபடுவது உங்களுக்கு மிகவும் சிறப்பான பரிகாரமாகவே அமைகிறது. இந்த வழிபாட்டை நீங்கள் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் மேற்கொள்ளக்கூடிய கடகம் ராசிக்காரங்களுக்கு இதுவரை வாழ்க்கையில் இருந்த அந்த பல தடைகள் எல்லாமே படிப்படியாக விலகும் என்று ஜோதிட அமைப்புகள் கூறுகின்றன. நீண்ட நாட்களாகவே மனதில் சுமையாக இருந்த கவலைகள் குறையும். எந்த காரியத்தை தொடங்கினாலுமே கடைசி நேரத்தில் ஏற்பட்ட தடை, தாமதம், ஏமாற்றம் போன்ற நிலைகள் அனைத்துமே மாறி வெற்றிக்கான கதவுகள் திறக்க தொடங்க உள்ளன. உங்கள் மனதில் புதிய நம்பிக்கை, வாழ்க்கையில ஒரு புதிய ஒளியுமே பிறக்க உள்ளது. திங்கட்கிழமை காலையில நீங்கள் சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து ஓம் நம சிவாய என்று மந்திரத்தை மனமாற ஜெபித்தாலே மனதில் இருந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே நீங்கி நேர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மெல்ல மெல்ல மறையும். கணவன் அல்லது மனைவி இடையே இருக்கக்கூடிய அன்பும் புரிதலுமே உங்களுக்கு வலுவடைய உள்ளன. பிள்ளைகளின் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கல்வி, வேலை, திருமணம் போன்ற முக்கிய விஷயங்கள்ல நல்ல செய்திகளும் உங்களுக்கு வர தொடங்கும். உங்கள் பெற்றோருடைய ஆசீர்வாதம் முழுமையாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். உங்களுடைய ராசிநாதனான சந்திர பகவானுக்குரிய உகந்த நாள் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை தான். நீங்க அந்த நாள்ல சிவபெருமானுக்கோ அல்லது சந்திர பகவானுக்கு நீங்க பாலாபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தீங்கன்னாவே உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பு பரிகாரமாகவே அமைந்திருக்கும். ஏன்னா நீங்க திங்கட்கிழமைகள்ல சிவாலயத்திற்கு சென்று சிவலிங்கத்திற்கு நீங்க பசும்பால் அபிஷேகம் செய்து வெந்நீர மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டு வாருங்களே. அதனாலேயே உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அது கூடவே தொழில இருக்கக்கூடிய மந்த நிலையுமே மாறக்கூடும். உங்களுக்கு கடன் சுமைகள் அனைத்துமே குறைய தொடங்கும். ஏழை எளியவங்களுக்கு நீங்கள் பாலோ அல்லது தயிர் சாதமோ தானமா வழங்குவதுதான் உங்களுடைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பல மடங்கு பெருக்கக்கூடும். நீங்க திங்கட்கிழமைகள்ல சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து ஓம் நம சிவாய நம என்ற மந்திரத்தை நீங்கள் மனமாற ஜபித்து வந்தீங்கன்னாவே உங்க மனசுல இருந்த எதிர்மறை எண்ணங்கள் அனைத்துமே நீங்க கூடும். அது கூடவே நீங்கள் உங்களுக்கு நேர்மறை சிந்தனைகளும் அதிகரிக்கக்கூடிய சூழலுமே உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்திருக்கும். ஏன்னா குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் எல்லாமே மெல்ல மெல்ல உங்களுக்கு மறைய தொடங்கி இருக்கலாம். கணவன் அல்லது மனைவியிலே இருக்கக்கூடிய அன்பும் புரிதலுமே உங்களுக்கு வலுவடைய உள்ளது. பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றமும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். கல்வியிலையும் ஆகட்டும், வேலை, திருமணம் போன்ற முக்கிய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல செய்திகளுமே வர தொடங்கலாம். உங்களுடைய பெற்றோருடைய ஆசீர்வாதம் தான் முழுமையா கிடைக்கிறதுனால உறவினர்களுடைய இருந்த மனக்கசப்புகள் அனைத்துமே உங்களுக்கு நீங்கி நல்ல மாற்றங்கள், உறவுகள் எல்லாமே உங்களுக்கு மலர உள்ளன. இவை அனைத்துமே உங்களுடைய இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வழங்குபவராக விளங்கி இருப்பார் உங்க வாழ்க்கையில. அதனாலேயுமே சந்திரனுடைய அருள் முழுமையா கிடைக்க வேண்டும்னா திங்கட்கிழமைகள்ல நீங்கள் சிவபெருமானுக்கு பால அபிஷேகம் செய்து வழிபடுவது உங்களுக்கு மிகவும் சிறப்பான பரிகாரமாகவே அமைகிறது. இந்த வழிபாட்டை நீங்கள் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் மேற்கொள்ளக்கூடிய கடகம் ராசிக்காரங்களுக்கு இதுவரை வாழ்க்கையில் இருந்த அந்த பல தடைகள் எல்லாமே படிப்படியாக விலகும் என்று ஜோதிட அமைப்புகள் கூறுகின்றன. நீண்ட நாட்களாகவே மனதில் சுமையாக இருந்த கவலைகள் குறையும். எந்த காரியத்தை தொடங்கினாலுமே கடைசி நேரத்தில் ஏற்பட்ட தடை, தாமதம், ஏமாற்றம் போன்ற நிலைகள் அனைத்துமே மாறி வெற்றிக்கான கதவுகள் திறக்க தொடங்க உள்ளன. உங்கள் மனதில் புதிய நம்பிக்கை, வாழ்க்கையில ஒரு புதிய ஒளியுமே பிறக்க உள்ளது. திங்கட்கிழமை காலையில நீங்கள் சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து ஓம் நம சிவாய என்று மந்திரத்தை மனமாற ஜபித்தாலே மனதில் இருந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே நீங்கி நேர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மெல்ல மெல்ல மறையும். கணவன் அல்லது மனைவி இடையே இருக்கக்கூடிய அன்பும் புரிதலுமே உங்களுக்கு வலுவடைய உள்ளன.
பிள்ளைகளின் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கல்வி, வேலை, திருமணம் போன்ற முக்கிய விஷயங்கள்ல நல்ல செய்திகளும் உங்களுக்கு வரத் தொடங்கும். உங்கள் பெற்றோருடைய ஆசீர்வாதம் முழுமையாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். உங்களுடைய ராசிநாதனான சந்திர பகவானுக்குரிய உகந்த நாள் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை தான். நீங்க அந்த நாள்ல சிவபெருமானுக்கோ அல்லது சந்திர பகவானுக்கு நீங்க பாலாபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தீங்கன்னாவே உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பு பரிகாரமாகவே அமைந்திருக்கும். ஏன்னா நீங்க திங்கட்கிழமைகள்ல சிவாலயத்திற்கு சென்று சிவலிங்கத்திற்கு நீங்க பசும்பால் அபிஷேகம் செய்து வெந்நீர மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டு வாருங்களேன். அதனாலேயே உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அது கூடவே தொழில இருக்கக்கூடிய மந்த நிலையுமே மாறக்கூடும். உங்களுக்கு கடன் சுமைகள் அனைத்துமே குறைய தொடங்கும். ஏழை எளியவங்களுக்கு நீங்கள் பாலோ அல்லது தயிர் சாதமோ தானமோ வழங்குவதுதான் உங்களுடைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பல மடங்கு பெருக்கக்கூடும். நீங்க திங்கட்கிழமைகள்ல சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து ஓம் நமச்சிவாய நம என்ற மந்திரத்தை நீங்கள் மனமாற ஜபித்து வந்தீங்கன்னாவே உங்க மனசுல இருந்த எதிர்மறை எண்ணங்கள் அனைத்துமே நீங்க கூடும். அது கூடவே நீங்கள் உங்களுக்கு நேர்மறை சிந்தனைகளும் அதிகரிக்க